குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 29 மார்ச் 2026 முதல், அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4ஆம் தேதி ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான ராசி பலன் மிதுன ராசிக்காக மட்டும். இந்த அடிப்படையில் மிதுன ராசிக்கு பொதுவான ஜென்ரல் அவுட்லுக் சொல்வதென்றால், பொதுவான பலன் எது போல இருக்கும் என்றால், இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சவால் நிறைந்த வாரமாக தான் இருக்கும். உங்கள் ராசியில் குரு இருக்குது, வக்கர நிலையில் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே ஏற்பட்ட உள் சிந்தனை, ஆன்மீக வளர்ச்சி, பழைய விஷயங்களை ரிவைண்ட் பண்ணுறது, மறுபரிசீலனை ஒரு விதம் ஏற்படுத்தும். இருந்தும் மீனத்தில் அதாவது உங்களுடைய வீட்டிலேருந்து 10ஆம் இடத்துல மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகங்கள் இருப்பதால் அது 7ஆம் பார்வையாக கன்னியை, உங்களுடைய 4ஆம் வீடான கன்னியை பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தாய், வண்டி, உங்களுடைய சொத்து ஆகியவற்றில் அதில் சார்ந்த பிரச்சனையில் ஒரு விதமான அழுத்தத்தை, மாற்றங்களை கொடுப்பதாக இருக்கும். செவ்வாய் மீனத்திலிருந்து 4ஆம் பார்வையாக மிதுனத்தை, உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ஒரு விதமான ஆற்றல், தைரியத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் அது ஒரு விதமான ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தும். ஏனென்றால் செவ்வாய்க்கு புதன் பகையாக இருப்பதால். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சந்திரன் வளர்புரை கொண்டு நகர்வதனால் உணர்ச்சியில் ஒரு விதமான ஏற்ற இறக்கங்கள் உண்டாகுவதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்கடுத்து தொழில் மற்றும் உங்களுடைய வேலை எது போல இருக்கும் என்றால், தொழிலில் ஒரு விதமான அழுத்தத்து மற்றும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய 10ஆம் வீடான மீனத்தில் 3 கிரகங்கள் இருப்பதால் ஒரு விதம் உங்களுடைய உயர் அதிகாரிகளோட ஒரு விதமான மோதல் போக்கு இருக்கும். பணி சுமை அதிகரிக்கும். பொறுப்புகளை ஏற்படுத்தி கொண்ட பொறுப்புகளில் ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கும். வக்ர குரு உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வை, சொந்த வீட்டை தனுசை பார்ப்பது, அது உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் வீடாக இருப்பதனால உங்களுடைய கஸ்டமர், உங்களுடைய கூட்டாளிக, உங்களுடைய வாடிக்கையாளர்களோட பேச்சு வார்த்தையில் ஒரு விதமாக ஒரு இணக்கம் இருக்காது. அது தாமதத்தை தான் கொடுக்கும். இருந்தும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு புதிய திட்டங்களை தொடங்க அது உதவும். வியாபாரியாக இருக்கவங்களுக்கு ஒரு விதமாக போட்டி அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகளை தவிருங்கள். அரசு அல்லது நிர்வாக தொடர்புடைய விஷயங்கள் தடைகள் ஏற்படலாம். இது அடுத்து உங்களுடைய ஃபினான்ஸ், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்றால், பொருளாதாரம் ஒரு கலவையான பலன் கொண்டதாக இருக்கும். வக்ர குருவின் இருப்பு குடும்ப வருமானத்தை ஒரு விதமாக பாதுகாக்கும். அது 9ஆம் பார்வை கும்பத்தை பார்ப்பது நீண்ட கால முதலீடுகளை ஒரு விதமான தாமதத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பது உங்களுக்கு அது துலாம் 5ஆம் வீடாக இருப்பதனால எதிர்பாராத செலவுகள், அதாவது குழந்தைங்களுடைய கல்வி, பொழுதுபோக்கு, இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். சனி 10ஆம் பார்வையாக தனுசியம் பார்க்குது. அதனால் தொழில் வருமானத்தில் ஒரு மெதுவான முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை பரிவர்த்தனை எச்சரிக்கையாக இருங்கள். தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்து குடும்பம் மற்றும் உங்களுடைய உறவு முறை சார்ந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் என்றால், வீட்டு வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குது. அதுக்கு அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீடான கன்னியை பார்ப்பது குறிப்பாக தாயார், இந்த குடும்ப உறுப்பினர் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாகன அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய பார்ட்னர், கணவன் அல்லது மனைவியுடைய விஷயத்தில் மற்றும் காதல் உறவுகளை உணர்ச்சிகளை ஒரு ஏற்றம் இருக்குங்களை நீங்கள் உணரலாம். அது 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு விதமாக பதற்றமான சூழல் இருக்கும். அதுக்கு வார இறுதியில் ஒரு விதமான சமரச போக்கு சாத்தியம். குழந்தைகள் விஷயங்களை கவனம் செலுத்துங்கள். இதற்கு அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்றால், உங்கள் உடல்நிலையில் மிகவும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தலைவலி, இரத்த அழுத்தத்தில் சிறு மாற்றம், வீக்கம் அல்லது ஒரு சின்ன விபத்து ஏற்படுற ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படலாம். இருந்து சனியின் தாக்கம் இருக்குது. அதனால் சோர்வு, மூட்டு வலி சார்ந்த இதெல்லாம் ஏற்பட சூழல் உண்டாகும். வார தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாக மனநிலை இருக்கும். ஆனால் சந்திரன் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் செல்லும்போது ஒரு விதமான அழுத்தத்தை அதிகரிக்கும். அதை நீங்கள் நன்றாக உணரலாம். அதனால் போதுமான ஓய்வு கிடைத்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி, ஆன்மீக பயிற்சிகளான யோகா, தியானம் செய்து மன அமைதியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதையடுத்து உங்கள் கல்வி மற்றும் உங்களுடைய பயணம் எது போல இருக்கும் என்றால், மாணவர்களின் கல்வி வளர்ச்சி கொடுப்பதாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் தாமதத்தை உண்டாக்கும். உங்களுக்கு பயணங்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த பயணங்கள் அதிக சாத்தியம். செலவுகளும் அதிகரிக்கும். அதில் சின்ன சின்ன தடைகளும் உண்டாகலாம். குடும்பம் சார்ந்த பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் இதற்கான பரிகாரம் என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு வக்ர குரு உங்கள் ராசியில் இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்க உள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அது ஒரு விதமான நன்மை தான். குரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அனுமன் சாலியாக படியுங்கள். வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை ஒரு மஞ்சள் நிற ஆடை அணியலாம். துளசி மாடத்தை வணங்கலாம். சனியுடைய இதுவாக எண்ணெய் தானம் செய்யலாம். சனி ஸ்தோத்திரம் படிக்கலாம்.
இந்த 29, 30, 31 இந்த நாட்களில் வந்து நீங்கள் கோயிலுக்கு ஆலய வழிபாடு செய்வது நல்லது. அதனால் இந்த வாரம் வந்து நீங்கள் பொறுமையாக திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் உறவுகளை வந்து ஒரு விதமான சமரச போக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். சவால்களை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டால் இந்த வார இறுதியில் 3, 4 தேதியில் வந்து சில நிவாரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து முழு வந்து பலன் சொல்ல வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியில் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்படும் வாழ எல்லாம் வல்ல நிறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் மிதுன ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.